என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம் எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு அவ்வளவுதான் ஆரத்தி எடுத்தாச்சு. இப்ப நீ உள்ள போமா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. அக்கா இப்பவாது நான் சொல்றதை கேக்குறீங்களா? சொல்லுமா, நீங்க என்னக்கா வேணும் இந்த வீட்டுக்கு? நானாம்மா, நான் இந்த வீட்டுல வேலை செய்யறேம்மா. அக்கா நாங்களும் அதுக்குதான் வந்திருக்கோம். என்னம்மா என்ன சொல்ற? அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு மருமகளாம் கிடையாது. நாங்க இந்த வீட்டுக்கு வேலைக்காக வந்திருக்கோம், நானும் எங்க அம்மாவும். பரவாயில்லக்கா, வீட்டு வேலைக்கு வர பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறீங்க. அப்போ நீங்க தான் ஐயாவோட தங்கச்சி பொண்ணா? பரவாயில்லையே, எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. யார் சொன்னாக்கா? இல்லம்மா, நேற்று அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கல்யாணத்துக்காண்டி 2 பேர் வேலைக்கு கூப்பிட்டுருக்கேன், நாளைக்கு காலையில வந்துருவாங்க காமாச்சின்னு. அதுக்கப்புறம் தான் ஐயா சொன்னாங்க, அவங்க வேலைக்காக வர வேலைக்காரங்க இல்லம்மா, என் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் கல்யாணத்துக்காக கூப்பிட்டுருக்கோம். ஆனா இவ தான் இப்படி சொல்றா, நீ அப்படிலாம் எடுத்துக்காதம்மான்னு நேற்று தான் ஐயா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. நான் நினைச்சேன்க்கா எங்க மாமா தான் சொல்லியிருப்பாருன்னு. சரி சரி பரவாயில்ல, என்னையும் ஆரத்தி எடுத்து கூப்பிட்டுருக்கீங்க, சந்தோஷமா இருக்குக்கா. அது சரி, நீ இந்த வீட்டுக்கு ஒரு வகையில மருமக தானே, மருமக முறை தானே வருது. அது சரிக்கா, சத்தமா சொல்லிடாதீங்க, உங்க வேலைக்கு பாதிப்பு வந்துடும் பாத்துக்கோங்க. எங்க அத்தை காதல மட்டும் இது விழுந்தது, உங்க வேலை கண்டம் தான் பாத்துக்கோங்க. ஆமா ஆமாமா சரியா சொன்னேன். நான் மட்டும் இது சொன்னது மட்டும் அம்மா காதல விழுந்தது, என்னை இப்பவே வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. ஏய் காமாட்சி, என்னடி என்ன நடக்குதுங்க? ஐயோ போச்சு போச்சு, அம்மா வந்துட்டாங்களே, இப்ப நான் என்ன சொல்றது? ஐயோ இந்த பாப்பாக்கு தான் ஆரத்தி எடுத்துன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், அம்மா என்ன இப்பவே வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களே. அத்தை நீங்க தான் சொல்லியிருந்தீங்களாமே உங்க மருமக வராங்கன்னு, அதான் அக்கா ஆரத்தி எடுக்கிறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப போல நாங்க வந்துட்டோமா, அதான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம் அத்தை எங்கன்னு. எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அத்தை இந்த மாதிரி உள்ள இருக்காங்க வந்துருவாங்கன்னுட்டு. என்னடி காமாச்சி, அவ அதான் சொல்லிட்டு இருந்தாளா உங்ககிட்ட? ஆமாம்மா, அதேதாம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாப்பா சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி நாங்க வேலைக்கு வந்திருக்கோம், அத்தை இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்மா, வேற எதுவும் இல்லம்மா. சரி சரி ஆரத்தி தடவை கூட, இன்னும் கொஞ்ச நேரத்துல மருமக வந்துருவா, ஆரத்தியை நானே எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. நல்ல வேலை நம்ம ஆரத்தி எடுத்து தெரியல. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு கிச்சனுக்கு போயிட்டு என்னென்ன வேலை இருக்குன்னு இவங்க கிட்ட சொல்லு, சரியா? லட்சுமி உள்ள போ, காமாட்சி உனக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லுவா. ஏய் குட்டி, உன்னதான் சொல்றேன், குட்டி சாத்தான் கணக்கு மாதிரி நின்னுட்டு இருக்காத போ. பெரிய பூதம் என்ன பார்த்து குட்டி சாத்தான்னு சொல்லுது. ஏய் என்ன சிரிப்பு வேண்டிய கிடக்கு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல அத்தை, முதல்ல வீட்டுக்கு வரேன் இல்லையா, அதான் சிரிச்ச முகமா வரலாமேன்னு வர அத்தை, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, இந்த வீட்டுக்கு மருமகளை வர பாரு, அதான் சிரிச்சுக்கிட்டே வரியாக்கும். வா வா உள்ள, நீ எப்படி வந்தா என்ன, வா. சரிங்க அத்தை. அம்மாச்சி சொன்னது புரியுதா? போ இவங்களை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்கம்மா. ஆண்டி என் மருமக வந்துட்டா, அப்பாடா. ஒரு நிமிஷமா இரு, ஆரத்தி எடுத்துறேன். காமாட்சி சொல்லுங்கம்மா. இரு நான் என் மருமகளுக்கு ஆரத்தி எடுத்ததும் இதை கொடுக்குறேன், கொண்டு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அட இது என்ன, முதல்ல தான் புகுத வீட்டுக்கு வர போறாங்க, இப்படி கருப்பு சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க. சே நல்லதாவே படலையே. ஆண்டி இதெல்லாம் எதுக்குங்க ஆண்டி, இதெல்லாம் வேண்டாம். ஜெனிமா அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்க அத்தை எடுக்கிறாங்கல்ல, அமைதியா இரு. நீங்க எடுங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி. இந்த பொண்ணுக்கு ஐயாவோட தங்கச்சி பொண்ணு எவ்வளவு தேவலாம் போல இருக்கே, குணத்துலயும் சரி அழகுலயும் சரி, அந்த பொண்ணு உண்மையாவே அழகா இருக்கு. அந்த பொண்ணை கட்டிக்க போற பையன் ரொம்ப கொடுத்து வச்சனாதான் இருப்பான். ஆரத்தி எடுத்தாச்சு, உள்ள வாமா ஜெனி. வாங்க சம்மந்தி. ஓகே ஆண்டி. ஆண்டி இங்க லக்கேஜ் எல்லாம் கார்ல இருக்கு, அதுக்கு என்னம்மா, இந்த காமாட்சி இருக்கா, போய் எடுத்துட்டு வந்துருவா, நீ உள்ள வாமா. ஓகே ஆண்டி. இங்க பாருங்க காமாட்சி, எங்களோட திங்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, சோ பி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், ஓகேவா காமாட்சி? சரிங்கம்மா. நீ கவலைப்படாதம்மா ஜெனி, காமாட்சி எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துட்டு வந்துருவா, நீ உள்ள வாமா. வாங்க சம்மந்தி. காமாட்சி அவ துளசியும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லா லக்கேஜும் எடுத்துட்டு போயிட்டு ஜெனிக்கு நம்ம ரூம் அரேஞ்ச் பண்ணல, அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க, பார்த்து பத்திரமா வைக்கணும், இல்ல என் மருமகளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் பாத்துக்க. சரிங்கம்மா. நீ வாமா மருமகளே. வாங்க சம்மந்தி. சரிம்மா துளசி, நீ எனக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடு, நான் கடகன்னு சமையல பண்ணிடுறேன், சரியா? நாங்களே சமையல் பண்றோமா, உனக்கு வேற எதனா வேலை இருந்தா நீ போய் பாரு. அதுக்கு இல்லக்கா,
இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன சமையல் பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும், அதனாலதான்க்கா. அது சரி, சூர்யா மாப்பிளைக்கு தோசையும் புதினா சட்னியும் பிடிக்கும், நம்ம கதிர் மாப்பிளைக்கு பூரியும் கிழங்கும் பிடிக்கும். என் அண்ணனுக்கு இட்லியும் சட்னியும் பிடிக்கும். அன்னைக்கு அண்ணன் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் அண்ணியும் சாப்பிடுவாங்க. சரியா சொன்னேனம்மா? அக்கா உங்களுக்கு எங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாம இருக்குமாமா? இல்லக்கா, நான் இங்க வேலை சேர்ந்தே 10-12 வருஷம் இருக்கும். இந்த 10-12 வருஷ காலத்துல உங்களை நான் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு என்னென்ன பிடிக்கும்னு நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சூர்யாவையும் கதிரையும் என் கையால தான் தூக்கி வளர்த்தேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதாம்மா? அது சரிதான்க்கா. சரிங்கக்கா, நானும் அம்மாவே சமையல் பண்ணிக்கிறோம்க்கா. சரிம்மா, சரி நீங்க சமையல் பண்ணீங்க, நான் வெளி வேலை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. அக்கா சொல்லுமா துளசி, இந்த வீட்ல யார் யார் இருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுல சமையல் பண்ணுவோம்ல, அதுக்காக தாங்க கேட்குறேன். சரியா கேட்டமா துளசி, சொல்லிடுறேன் கேட்டுக்க. நம்ம ஐயாவும் அம்மாவும், அப்புறம் சூர்யா தம்பி, அப்புறம் நம்ம கதிர் தம்பி, அவ்வளவுதானக்கா? 4 பேர் தானக்கா? நேற்று வரைக்கும் 4 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மெம்பர் ஆட் ஆயிட்டாங்க. அது யாருன்னா நம்ம சௌந்தர்யா பாப்பா. அவங்க இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அவங்களும் அவங்க பொண்ணும் இங்க வந்திருக்காங்க. குட்டி பாப்பா தான். அட, சௌந்தர்யா வந்திருக்காளா? சௌந்தர்யாக்கு பொண்ணா பிறந்திருக்கு? ஆமாக்கா. பாப்பா பேரு தியா. நல்லா சுட்டித்தனம் பண்ணுவா. துரு துருன்னு இருப்பா. இங்கிக்க அங்கிக்க ஓடிக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டா. இவ்வளவு நேரத்துக்கு ஆள காணோம்னா மேடம் தூங்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப குட்டி பாப்பா வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்பாடா, எனக்கு டைம் பாஸ் ஆகும். நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா துளசி, சௌந்தர்யா பாப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கோவக்காரங்க. நம்ம எந்த வேலை சரியாவே பண்ணாலும் நம்மள திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அவங்க கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருமா. சௌந்தர்யா அப்ப இருந்த மாதிரி இப்பவும் இருக்கா போல இருக்கு, மாறவே இல்ல போல. அக்கா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துப்பேன். அப்புறம் வேற யாராவது இருக்காங்களாக்கா வீட்டுல? அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. பொண்ணும் பொண்ணோட அம்மாவும் வந்திருக்காங்க. அதான் காலையில ஆரத்தி எடுக்கணும்னு சொன்னேனே, அவங்கதான். சரிங்கக்கா. வேற யாரும் இல்லைல்ல? இப்போதைக்கு இவங்க வரைக்காதாம்மா, வேற யாரும் இல்ல. ஆமா, நம்ம யாழினி பாப்பா இருப்பாளே அவ. அக்கா, யாழினி பாப்பா இங்க இல்ல, அவ கோயம்புத்தூர்ல உள்ள காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. அது சரி, குட்டி தங்கம், எங்க வீட்டு கடை குட்டி அவதான். அவளை பார்க்கணும்னு நினைச்சேன். அம்மா கல்யாணத்துக்கு வருவாளா? ஆமாக்கா, கண்டிப்பா யாழினி பாப்பா வருவாங்க. அது போதும், நான் பார்த்துவேன். பார்த்துட்டேன்னா போதும். நாங்க இங்க இருந்து கிளம்பத்துக்குள்ளார இந்த குடும்பத்தாரங்க எல்லாரையும் பார்த்துடணும், அவ்வளவுதான் எனக்கு. அது சரிதான்க்கா. நீங்க இந்த குடும்பத்து மேல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்கீங்க. ஆனா அம்மா உங்களை பாக்குற முறையே வேற மாதிரி இருக்கேக்கா. அக்கா, எங்க அம்மா எப்பவும் அப்படிதான். அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க பாசத்தை காட்டுறது காட்டிதான் செய்வாங்க. ஏன் நீங்களே திட்டினாலும் உங்க மேல பாசமா தான் இருப்பாங்க. அது சரிதான். இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு தான் நல்ல மனசு இருக்கும், பொம்பளைங்களுக்கு இருக்காதுன்னு நினைச்சேன். அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா உங்க அண்ணி இப்படி சொல்றேனேன்னுட்டு, நான் உள்ளதை தான் சொல்றேன் நானு. ஆனா இப்பதான் இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கும் நல்ல மனசு இருக்குன்னு உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தாக்கா தெரிஞ்சுக்கிட்டேன். அது சரிக்கா. நாங்க இந்த வீடு இல்லக்கா, எங்க வீடு வேற. நாங்க இந்த குடும்பமும் இல்ல. முறைப்படி பார்த்தா நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும். ஒண்ணு பெரிய தம்பிக்கோ இல்ல சின்ன தம்பிக்கோ. அக்கா, என்னமோ உங்க வேலைக்கு ஆப்பு வச்சுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திடுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ இந்த வீட்டு மருமகன் நினைச்சதானே நான் உனக்கு ஆரத்தி எடுத்தேன். அது என் மனசுல அப்படியே தங்கிடுச்சு. என்னமோ என் மனசு நீ இந்த வீட்டு மருமகதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கனா பாத்துக்கே. அது சரி, அத்தை முன்னாடி எதையும் சொல்லி வைக்காதீங்க, பாத்துக்கோங்க. சரிக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். ஆமாம்மா, நான் வேற பேசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கேன். ஐயோ, அம்மா மட்டும் பார்த்தாங்க அவ்வளவுதான், கத்தி கூச்சல் போட்டுருவாங்க. சரி சரி, நீங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருங்க. அக்கா, நீங்க சொன்னீங்கல்ல சூர்யா தம்பிக்கும் கதிர் தம்பிக்கும் இதா பிடிக்கும்னு, அதுதான், அதை செஞ்சு வச்சிருங்க. நீ கவலையே படாதம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிடறேன். நீ போய் வெளி வேலைகளை பார்த்துட்டு வா. சரிங்கக்கா. சரிம்மா துளசி, பார்த்து செஞ்சிரு. நல்லா செஞ்சிருவேல்ல? கொஞ்சம் சுமாரா செய்வேன்க்கா, சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நல்லா இருந்ததா நாளைக்கு நானே செய்யறேன், இல்லைன்னா நீங்க செய்யுங்க, உங்களுக்கு உதவி பண்றேன். சரிம்மா. என்னம்மா துளசி, சாம்பார் கொதிச்சுச்சா இல்லையா? இன்னும் இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொதிச்சிடும். அதான் மத்ததெல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, சாம்பார் மட்டும் தானம்மா, அதுவும் கொதிச்சுச்சுன்னா இறக்கி வச்சிடலாமா? சரிம்மா. இல்லம்மா, நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட வந்துருவாங்களே, அதான் பாக்குறேன். அதுக்குள்ள ரெடி ஆயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. என்ன சமையல்லாம் முடிஞ்சதா இல்லையா? எல்லாமே முடிஞ்சதாத்த, எல்லாம் ரெடியா இருக்கு. இதோ சாம்பார் தான் கொதிக்கணும், அதுவும் கொதிச்சுச்சுன்னா எல்லா சமையலும் ரெடி ஆத்த. சொல்லுங்க, எடுத்துட்டு வந்து வச்சுட்டுமா? சரி சரி, நான் சொல்லும்போது கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல வை, புரியுதா? சரிங்க அத்தை. கொலப்புறத்துல துணி கிடக்கு, அதை நீ போய் துவச்சி காயப்பட்டு, புரியுதா? சரிங்க அத்தை. லக்ஷ்மி, நீயும் சாப்பிட்டுட்டு மேல பரன்ல இருந்து அந்த பித்தளை பாத்திரம்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் தொலைக்கி கொடுத்துரு, சரியா?
இருக்கு சொல்லுங்க, நீ நான் இப்ப தொலைக்கிறேன். இல்ல இல்ல சாப்பிட்டே பண்ணு, அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட யார் வாங்கி கடிக்கிறது. சாப்பிட்டுட்டு அதை தொலைக்க வச்சிரு. சரிங்க அண்ணி. நீ வாய் பார்த்துட்டு இருக்க, குழம்பு கொதிச்சுதான் பாரு. கொதிச்சுன்னா எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வை. அது இன்னும் கொதிக்கல அத்தை, கொதிச்ச பிறகு கொண்டு வந்து வைக்கிறேன். சரி சரி, இங்க பாரு, நீ கிச்சன்லயே தான் இருக்கணும், வெளியில எல்லாம் அனாவசியமா வரக்கூடாது. நான் என்ன வேலை சொல்றேனோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு கிச்சனுக்கு வந்து இருந்துடணும், புரியுதா? சரிங்க அத்தை. என்ன நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிற? இங்க பாரு, இந்த மாதிரி சிரிச்சு மழுப்பாத, புரியுதா? அத்தை, சிரிக்கிறது என்னோட சுபாவம், நீங்க சொல்றதை கேட்டுக்கிறேன்ல, அது போதாதா உங்களுக்கு? வாய் வாய் வாய், கூட கூட வாய் ஆடிட்டு இருக்கா. சரி சரி, கொண்டு வந்து எல்லாத்தையும் டேபிள் மேல வை. சரிங்க அத்தை. ஒரு மியூசிக்கோட தான் காலையில நாள் ஸ்டார்ட் ஆகணும். அப்பதான் ஒரு புது வைப் வரும். சரி சரி, சவுண்ட மியூட் பண்ணுவோம். இல்ல ஹிட்லர் காதுல மட்டும் விழுந்தது நம்மள தொங்க விட்டுருவோம். அது சரி, இவ்வளவு நேரம் ஆகுது, நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டே வந்துட்டேன், இன்னும் நம்ம ரூமுக்கு காஃபி வரலையே. நம்ம ஒருத்தங்க இருக்கிறோங்கிற இந்த குடும்பம் மறந்துடுதுன்னு நினைக்கிறேன். காஃபி எங்க? மா மா அம்மா. ஒருத்தன் இவ்வளவு நேரம் கத்துறேனே, என்ன ஏதுன்னு யாராவது குரல் தராங்களா? நமக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. இதுவே ஹிட்லர் மட்டும் மா அப்படின்னா போதும், அலறி அடிச்சிட்டு போய் நிப்பாங்க. அவன் மேல வர பயம் ஏன் நம்ம மேல வரல? அடுத்த ஹிட்லர் நானாதான் இருக்கணும். நமக்கு அந்த ஹிட்லர் பதவி வேண்டாம், ஏன்னா நம்ம மூஞ்சிக்கு அது செட் ஆகாது. சரி, அம்மா தான் வரல. அக்கா, காமாட்சியக்கா, காமாட்சியக்கா. அது சரி, எல்லாரும் வீட்டுல இருக்காங்களா இல்லையா? டே கதிரே, இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது, நீயே சமையல் ரூமுக்கு படையெடுத்துரு. ஓடுறா கதிரே, ஓடா. நம்ம வீட்டு கிச்சன் தானே, போ 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 போ. எப்படியும் காஃபி யாராவது போட்டு வச்சிருப்பாங்க. எடுக்கிற, குடிக்கிற, கிளம்புற. இன்னைக்கு ஹிட்லருக்கு வேலை லீவு, அதனால ஹிட்லர் நம்மள கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு வர மாட்டான். இன்னைக்கு ஜாலி தான். அப்பாடா, ஹிட்லர் கல்யாணம் வரைக்கும் வேலைக்கு போக மாட்டான். அப்ப நம்ம ஜாலியா காலேஜுக்கு போகலாம் வரலாம். இதுக்கு இடையில கட்டும் அடிக்கலாம், ஹிட்லருக்கு தெரிய போறது இல்ல. டே கதிரே, 2 வாரத்துக்கு உனக்கு நல்ல நேரம் தாண்டி, நீ என்ஜாய் பண்ணுமோனே. அக்கா, அட, இது யாரு? நம்ம வீட்டுக்குள்ள நியூ என்ட்ரி. ஒருவேளை காமாட்சக்காவோட ரிலேஷனா இருக்குமோ? இருக்க மாட்டிருக்கும், வேலைக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்களாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த பொண்ணுகிட்ட நம்ம காஃபி கேட்கலாமா வேணாவா? கேட்கலாமா? நம்ம வீட்டுக்கும் ஒரு பொண்ணு வந்திருக்கு, கேட்டுதான் பாப்போமே. பேசணும்ல, ஏதாவது பேசணும்ல நம்மளும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அட, நம்ம குட்டப்பாவாட. ஓய் குட்டப்பாவாட. அடி ஓட்டி ட்ரௌசர், எப்படிடா இருக்க? ஓய் குட்டப்பாவாட, நீயாடி? நீ எப்படி எங்க வீட்ல? ஓய் குட்டப்பாவாட, நீயா? ஏய், என்னால நம்பவே முடியல. நீ எப்படி? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? டேய் ஓட்டி ட்ரௌசர், எப்படிடா இருக்க? எனக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. சரி சரி, இன்னமும் ஓட்ட ட்ரௌசரா? இப்பெல்லாம் ஓட்ட ட்ரௌசர் இல்லம்மா, பாரு பேண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். டேய், அப்ப ஓட்ட ட்ரௌசர்டா, இப்ப ஓட்ட பேண்ட்டடா, ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. குட்டப்பாவாட. அடியே குட்டப்பாவாட, உனக்கு மட்டும் என்னவா? அப்ப குட்டப்பாவாட, இப்ப பாவாடை கொஞ்சம் லென்த்தா இருக்கு, அவ்வளவுதாண்டி வித்தியாசம். சரி சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம்டா கதிரு. டேய் கதிரு, எப்படிடா இருக்க? எனக்கு என்ன துளசி, நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இங்க? ஏய், உன்னை நான் பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? டேய் கதிரு, என்னெல்லாம் நீ மறந்துட்ட தானே? லூசு, அது எப்படி உன்னை மறப்பேன்? மூஞ்ச பாரு, எனக்கு மொத ஃப்ரெண்டும் நீதான், என்னோட கடைசி ஃப்ரெண்டும் நீதாண்டி. நம்பிட்டேன்டா, அதனாலதான் என்னை தேடி தேடி அலைஞ்சியாக்கும். நான் 8 வயசா இருக்கும் போதே நீ அத்தை மாமான்னு கிளம்பி போயிட்டீங்க. அந்த 8 வயசுல நான் எப்படி உங்களை தேட முடியும் சொல்லு? அப்புறம் நானும் வளர்ந்து எங்கெங்கயோ தேடினேன். ஏன் இப்ப காலேஜ் படிக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் இயர்ல எந்தெந்த இடமும் வந்து தேடினேன் தெரியுமா? எனக்கு உன்னை பத்தின எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. அம்மாவும் அப்பாவும் பெருசா டீட்டெயில்ஸும் சொல்லல. ஆனா அப்பா மட்டும் சொல்ல வருவாங்க. அப்பா எப்பெல்லாம் சொல்ல வராரோ அப்பெல்லாம் அம்மா தடுத்துருவாங்க. வேற என்ன பண்றது, நாங்களும் வாயை மூடிக்கிட்டு எங்க வேலையை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. டேய் கதிரே, நான் சும்மா தானே கேட்டேன், எனக்கு தெரியாது உன்னை பத்தி. நீ கண்டிப்பா என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. சரி, அதெல்லாம் போகட்டும், நீ எப்படி இங்க? ஆமா,
நீ மட்டும் தான் வந்திருக்கியா இல்ல அத்தை மாமா வந்திருக்காங்களா? அதான்டா சூர்யா மாமாக்கு கல்யாணம்ல, அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். நான் மட்டும் இல்ல, அம்மாவும் வந்திருக்காங்க. அப்பா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி வரேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல துளசி, எங்க அம்மா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க உங்களை. எங்க அம்மா கூப்பிட மாட்டாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எங்க அம்மாக்கும் கொஞ்சம் ஹீரோ இருக்குன்னு நினைக்கிறேன். ம் ஆமாண்டா, உங்க அம்மாக்கு கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்குடா. அதனாலதான் கல்யாண வேலைக்கு என்னையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. ஏய், என்ன துளசி சொல்ற? கல்யாண வேலைக்காக வந்திருக்கீங்களா? டேய் டேய் டேய், இதுல ஃபீல் பண்ணலாம் எதுவுமே இல்லடா. எதுக்கு இந்த ஃபீலிங்? விட்டு தள்ள. ஆமா, நாங்க கல்யாண வேலைக்காக தான் வந்திருக்கோம். ஏண்டா, கல்யாணத்துக்காக வரவங்க 2 நாளைக்கு முன்னாடி தானே வருவோம். 2 வாரத்துக்கு முன்னாடியே வருவோமா என்ன? அதுலயும் அத்தை எப்படின்னு உனக்கு தெரியாது. நாங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்தா எங்களை சும்மா விடுவாங்களா என்ன? என்ன துளசி, கல்யாண வேலைக்காக அம்மா கூப்பிட்டுருக்காங்களா? நீயும் அத்தையும் கல்யாண வேலைக்காக வந்திருக்கீங்களா? ச்சே, ஏன் இந்த அம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே அவங்கள. ஏய் கதிரே, என்ன அத்தை கிட்ட போய் நீ பேச போறியா? இப்ப நாங்க 2 வாரமாவது இங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல நீ பேசி எங்களை இன்னைக்கே விரட்டி விடலான்னு பாக்குறியா? அது சரி, இன்னமும் அந்த வாழ்த்தனம் உன்கிட்ட நிறைய இருக்கு துளசி. கொஞ்சம் கூட மாறல. சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இப்பவும் அப்படியே இருக்க. அதான்டா துளசி. ஏண்டா, குணத்தை மாத்திக்கிறதா துளசியோட குணம் இல்லல்ல? ம், நல்லா பேசுற. குட்டப்பாவாட மாதிரி இருந்துகிட்டு இப்ப என்னடானா இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்க. எப்பா, பெரிய பொண்ணு மாதிரி இருக்கடி நீனு. ஏய் கதிரே, அங்க மட்டும் என்னவா ஓட்ட ட்ரவுசரை போட்டுட்டு சுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு ஓட்ட பேண்ட போட்டு சுத்திட்டு இருக்க. நீ என்னடா பெரிய ஆம்பளை மாதிரி இருக்கேடா நீனு. ஆமா, நீ என்ன பண்ற? நான் பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ம் சூப்பரா, பரவாயில்ல. படி படி, நல்லா படி. சரி சரி, என்ன கேட்டதெல்லாம் போதும். மேடம் எந்த டிபார்ட்மெண்ட்? நானா கிச்சன் டிபார்ட்மெண்ட். கிச்சன் டிபார்ட்மெண்ட்னா என்ன, கேட்டரிங் கோர்ஸ் எடுத்திருக்கியா? கேட்டரிங் மட்டும் இல்ல, ஹோம் மேடும் நான் தான். டேய் மரமண்ட, வீட்டு வேலை செய்யறேன்டா. டேய் என்ன ஃபீலிங்கா? இந்த ஃபீலிங் எல்லாம் உன் முகத்துக்கு செட் ஆகலடா. ஆனவன மூஞ்ச சுருக்கு சுருக்குன்னு உருன்னு ஆக்கிட்டு நார்மல் ஆயிடுறா. லூசு, உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? என்ன சொல்ற? உண்மையாவே நீ படிக்கலையா? இப்ப வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்க? ஏய் கதிரே, எங்ககிட்ட என்னடா இருக்கு? நான் எப்படி படிக்க முடியும்? நான் 10வது வரைக்கும் படிச்சேன். நல்ல மார்க் தான். உனக்கு ஒன்று தெரியுமா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே நான் தான்டா. அப்புறம் என்ன லூசு, +1 +2 போக வேண்டியதானே? அது சரி, நான் படிக்க போயிட்டா அம்மாவையும் அப்பாவையும் யார் பாக்குறது? எங்களுக்குன்னு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இனிமே நாங்க அதை உருவாக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு உருவாக்கலனாலும் ஏதோ அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்காவது எதனா நாங்க சம்பாதிக்கணும்ல. அதனாலதான் நானும் அம்மா கூட சேர்ந்து வேலைக்கு போயிட்டேன். ஏய் துளசி, சரி சரிடா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்க நின்னுட்டு இருக்காத. உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு தானே? இப்போ நீ ஏதோ கேட்க தானே கிச்சனுக்கு வந்த. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் டக்குன்னு ரெடி பண்ணி தரேன். நீ சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பு. எது வந்தாலும் நம்ம ஈவினிங் வந்து பேசிக்கலாம். ஆமா ஆமா, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் சும்மா தான் கிச்சனுக்கு வந்தேன். சரி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஈவினிங் நான் உன்னை வந்து பார்ப்பேன். நீ இங்கே தானே இருப்ப? இந்த 2 வாரமும் நீ இங்கே தானே இருப்ப? எங்கேயும் போக மாட்டேல்ல? அப்படியே போனாலும் நீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு போடி. நான் உன்னை அங்க வந்து பார்க்கறேன். கண்டிப்பாடா, என்னோட ஃப்ரெண்டை நான் விட்டுட்டு போவேனா என்ன? கண்டிப்பா நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். நீ கவலையே படாத. ஆனா 2 வாரத்துக்கு இங்க தான். நீ இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்த 2 வாரம் இல்ல, 2 மணி நேரம் கூட நான் இங்க இருக்க முடியாது. பாத்துக்க, உங்க அம்மா எங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுலயும் உன்கிட்ட மெயினா நான் பேசக்கூடாது. அம்மா பார்த்து பார்த்து இருக்கணும். பாத்துக்க, அவங்க அம்மா பார்க்காம இருக்கும்போது மட்டும் வந்து பேசு, ஓகேவா? ஓ, கண்டிஷன்ஸ்லாம் போட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்களா? துளசி, அவங்க கிடக்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் என் அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேன். என் அம்மா எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பண்றவன் நானு. ஸோ என் அம்மா என்ன சொல்றாங்க? துளசியை பார்க்க கூடாது, துளசி கிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதானே? இனிமே டெய்லியும் துளசியை தான் பார்ப்பேன், துளசி கிட்ட மட்டும்தான் பேசுவேன். எப்படி? என்ன துளசி, கரெக்டு தானே? ஆமா ஆமா, நம்ம யாரு? நம்ம எதுவுமே சொல் பேச்சு கேட்கிற ஆளே கிடையாது. அதுக்கு மாறா செய்யற ஆளுங்க தானே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 மணி நேரம் இல்லடா, 20 நிமிஷம் கூட நீ நீங்க விற்க விட மாட்டேன். திரட்டி அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சீ 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 சீ, இனிமே துளசிய விடுறதாவது? ஹேய், என் ஃப்ரெண்டுடி நீனு. இனி உன்னெல்லாம் எங்கேயும் விட மாட்டேன். இனிமே நீ எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சி என் கிட்ட கூட்டு வந்து வச்சுப்பேன்டி. நான் என்ன இன்னும் 8 வயசு கதிரா என்ன? 20 வயசு கதிரடி. நீ எங்க போனாலும் கையோட கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கூட்டிட்டு வந்துருவேண்டி. சரி, அதெல்லாம் போகட்டும். என்ன பார்த்தவனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டே எப்படிடா? அட மரமண்ட, உன்னை நான் மறந்தாதானடி உன் முகம் எனக்கு மறக்கும். நான் தான் உன்னை டெய்லி நினைச்சிட்டு இருக்கேனே, எப்படா துளசிய பாப்போம் பாப்போன்னு. அப்படி இருக்கும்போது உன்னை இன்னைக்கு பார்த்ததும்
எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்பாடா, ஏதோ தொலைஞ்சு போன ஒரு பொருள் திரும்ப கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. பரவாயில்லடா, என்ன மறக்கலல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான்டா. எனக்கு எப்பவுமே உன்ன நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்ல. நான் வீட்டுல சொல்லிட்டே இருப்பேன், அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும், எனக்கு இப்ப கதிரை பார்க்கணும் போல இருக்குமான்னு. அம்மா தான் சொல்லுவாங்க, பார்க்கலாமா, நமக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த நாள் இதுதான்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. டேய் கதிரே, நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு அதை விட சந்தோஷம். சரி சரி, நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஓகேவா? ஏய், உன்கிட்ட நான் நிறைய கேட்கணும். நீ வேலை வேலைன்னு சும்மா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத. நான் வரதுக்குள்ள ஃப்ரீ ஆயிரு. நான் வரேன், உன்கிட்ட நான் பேசணும், நிறைய பேசணும்டி. எங்கேயும் போயிடாத. கவலைப்படாதடா, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். நீ சீக்கிரம் வந்து, எனக்கும் உன்கிட்ட நிறைய பேசணும். எனக்கு உன்னை பார்த்ததும் என்னமோ சின்ன வயசு நினைப்பெல்லாம் நிறைய வந்துருச்சுடா. சரி சரி, சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா. சரி, நான் கிளம்புறேன் என்ன? ஓகேடா, பாய். போயிட்டு வரேன் குட்டப்பாவோட. டேய் ஓட்ட ட்ரவுசரே. டேய் கதிரே. என்ன துளசி? டேய் கதிரே, நோட் பண்ணியா? நீயும் எல்லோ, நானும் எல்லோ. சோ மேட்சிங் மேட்சிங். நீ ஈவினிங் வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரியா? சாக்லேட்டா? ஏய், நிறைய வாங்கிட்டு வரேன்டி உனக்காக. நீ என்ன நல்லா சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாது, எல்லாமே வாங்கிட்டு வரேன். இந்த கதிரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, உடனே வந்துருவேன், சரியா? சரிடா, பாய். போயிட்டு வரேன் துளசி. அடடே, இது யாரு? டே கதிரே, என்னடா இன்னைக்கு உனக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க? ஓ, இன்னைக்கு நாள் நல்லதா அமையும் நினைக்கிறேன். அது சரி, என் துளசிய பார்த்துட்டல, இனிமே எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஓய் குட்டி தங்கம், எப்போ வந்தீங்க? மாமா கண்ணில் தென்படவே இல்லை. ஓய், எப்போ வந்த? நாளைக்கு. இவ பாஷையில நாளைக்குன்னா நேத்துன்னு அர்த்தம். அப்ப இவன் நேத்தே வந்திருக்கா. ஆமா, நான் ஏன் பார்க்கல இவள? ஓகே ஓகே, தியா குட்டி வந்தாச்சு. இனி வீடே ஒரே கலகலன்னு இருக்கும். என்ன தியா, கரெக்ட் தானே? ஓ, சாக்லேட்டு கேக்கு வேணும் என் பட்டி குட்டிக்கு. வாங்கி கொடுத்தா போச்சு. சரி சரி, இங்க வாங்க, மாமா கிட்ட வாங்க. சரி சரி, உனக்கு சாக்கியும் கேக்கோ மாமா வாங்கி தரேன். மாமாவை கட்டிக்கிறியாடி? அது என்ன நியாயம்? சாக்லேட்டு கேக் எல்லாம் வாங்கி தரது இந்த மாமா, ஆனா கல்யாணம் மட்டும் பெரிய மாமாவை பண்ணிப்பியா? அது சரி, தானுன்னு இருந்தாலும் விவரம் ஜாஸ்தி. உங்க அம்மா மாதிரியே. போடி, உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். அது சரி, இப்பதான் சூர்யா மாமா தான் கட்டிக்க போறேன்னா? அம்மாடியோ, எங்க ரெண்டு பேரையும் கட்டிக்கிறியா? அது சரிதான். சரி சரி, மாமா காலேஜுக்கு கிளம்புறேன். ஈவினிங் வரும்போது என் குட்டி தங்கத்துக்கு சாக்லேட்டு கேக்கு பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? மாமா காலேஜுக்கு போயிட்டு வரட்டுமா? நீ இப்ப வேணா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் நான் மாமா கூட்டிட்டு போறேன், சரியா? கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் என் குட்டி தங்கமே. என் தங்கத்துக்கு இல்லாததா நிறைய வாங்கிட்டு வரேன், போதுமா? சரி சரி, அப்ப நம்ம சாயங்காலம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னடா கதிர், என் பொண்ணுக்கு ஆசை காமிச்சு மயக்கிட்டு இருக்கியோ? இப்பவே என் பொண்ணை பேசி பேசி மயக்கலான்னு பாக்குற, அப்படிதானே? ஆமா ஆமா, உன் பொண்ணு இப்பவே மயக்கி நாளைக்கே கூட்டிட்டு போய் தாலியை கட்டிடலான்னு பாக்குற. எப்படி வசதி? கூட்டிட்டு போயிட்டுமா? அவ கண்டி பெரிய பொண்ணா இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு தானே கட்டி கொடுத்துருப்பேன். அம்மா தாயே, நான் சும்மா விளையாட்டுக்காக குழந்தைகிட்ட பேசுறேன். அவளுக்கு நான் தாய் மாமா. தாய் மாமானா அவளுக்கு இன்னொரு தாயின்னு அர்த்தம். அதனால நீ இதெல்லாம் பேசாத. அவகிட்ட நான் சும்மா விளையாடுறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிடா, ஆயிரம் தான் இருந்தாலும் முறை அப்படிதானடா வருது. சப்பா, அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. குட்டி தங்கம், மாமா காலேஜுக்கு கிளம்புறேன்னு. பாய் அக்கா, நான் கிளம்புறேன். மா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். என்னடா எதுக்கு கத்திட்டு இருக்க? காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்புறேன், சரிங்களா? சரிடா. ஆமா, இங்க சூர்யா எங்க? சூர்யா தானே கூட்டிட்டு போவான். ஐயோம்மா, அண்ணா தான் இன்னைக்குல இருந்து வேலைக்கு போகல, லீவ் இல்ல. அண்ணா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே, நானே போயிடுவேம்மா. நான் கிளம்புறேன். டேய், காலேஜ் கிளம்பிட்டியா? போலாமா? அண்ணா, நீங்க தான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகலையே, இன்னும் 2 வாரத்துக்கு போக மாட்டீங்கல்ல? எதுக்குண்ணா உங்களுக்கு சிரமம்? நானே காலேஜுக்கு போயிடுறேன். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, கிளம்பு போலாம். இல்லண்ணா. டேய்,
நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது இவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன். அப்படி இருக்கும்போது இப்ப வேலை எதுவும் இல்ல, வீட்டுல வெட்டியா தான் இருக்க போறேன். என்ன பண்ண போறேன்? வா வா, கூட்டிட்டு வந்து விடுறேன். திரும்பி நானே கூட்டிட்டு வந்துடுறேன். வா. சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. என்னடா முடிச்சிட்டு இருக்க? வா போவோம். போலாண்ணா. கடைசி வரைக்கும் நம்மள ஹிட்லர் விட மாட்டான் போலயே. ஏய், அங்க என்னடா இவ்ளோ கூட்டம் நிக்குது? எங்கடா? அடி முண்டக்கண்ணம், முன்னாடி திரும்பி பாருடா. டேய், வர வர உனக்கும் ஆளுக்கும் என் கண்ணு மேலேயே குறியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருங்கடா, ஒரு நாளைக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் வச்சுக்கும் போது வச்சுக்க. என்னன்னு விசாரியாங்க. அட ஆமா, ஒரே மங்கையர் கூட்டமாக இருக்கிறது. என்னவாக இருக்கும்? நம்ம இங்க இருக்கும்போது அங்க என்ன? இரு, என்னன்னு பாத்துருவோம். டேய் மாப்பிள, போய் உதவ வாங்கின்னு வந்துடாத, என்னன்னு கேட்டுட்டு நோல. டேய், என்னன்னு விசாரி. அட இருங்கடா, ஒரே கூட்டமா இருக்கு. லேடிஸ் கூட்டத்துல நான் எப்படா நுழைய முடியும்? இருங்கடா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். டேய், என்னடா அடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குது? ஆமாண்டா, என்னன்னு தெரியலையே. எதுவும் பெரிய ப்ராப்ளமா என்ன? சரி, நீ நகரு, நான் கேக்குறேன். ஆமா மச்சான், இந்த விஷயத்துக்குலாம் நீ தான் சரிப்பட்டு வருவ, நாங்க இல்ல. நீ போ மச்சான். இன்னொரு தடவை உன்னை என் ஃப்ரெண்ட் பக்கம் பார்த்தேன், ஸ்டேஷன் கொண்டு போய் லாடம் கட்ட சொல்லிடுவேன். ராஸ்கல். வேணாடி, விட்டுடி. விட்டுடி, சொன்னா கேளுடி. அவ சீனியர்டி. ஆமாடி நேத்ரா, சொன்னா கேளுடி. விட்டுடி, பிரச்சனை பெருசாயிட போதுடி. வேணாம், சொன்னா கேளுடி. ஏய், அமைதியா இருங்கடி. எல்லாத்துக்கும் பயந்து செத்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பயந்துட்டு இருக்கறனால இவனுங்க திமிரு பிடிச்சு அலையறானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், கொஞ்சம் நகருங்க. ஐயோ, சீனியர் வந்துட்டாங்கடி. சொன்னா கேளுடி. வாடி, பிரச்சனை வேணாம், போயிடலாம். ஏய், யார் வந்தா என்னடி? ஆவறதா ஆகட்டும், நான் பாப்பேன். அது சரிடி, அவளுக்கு தைரியம் ஜாஸ்தி. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நாங்க சீனியரை பதச்சிக்க முடியாதுடி. சாரிடி நேத்ரா. கேர்ள்ஸ், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நகருங்க. சரிங்க சீனியர்.